Hi viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 18வது ஐபிஎல் சீசன் அப்படின்றது நாளையில இருந்து கோலாகலமா தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 டீம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல பலப்பரிச்சை அப்படின்றத நடத்துல இருக்காங்க. கடைசியில ஒரே ஒரு வின்னர் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த வின்னர் யாரு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு பலகட்ட போட்டிகள் அப்படின்றது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் 10 டீம்ஸ் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் என்னமோ குமுதாதான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து சண்டை போடுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த டைம் பவர் யாரு, சென்னையா மும்பையா அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 17 வருஷமா கப் அடிக்காத ஆர்சிபி இந்த டைம் கண்டிப்பா கப் அடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி துடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி பஞ்சாப் மாதிரி அணிகள் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நாங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி அடைகிறதோட மட்டும் இல்லாம கப்பை தொற்றுவோம் அப்படின்ற ஒரு ஹை லெவல் கான்பிடன்ஸோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்துட்டு என்னதான் இப்படி ஹை லெவல் காம்படிஷன் அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 17 சீசன்ஸ்ல 10 சீசன்ஸை நம்ம பங்காளியை தான் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த டைம் யார் பவர், இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல் கிளாசிக்கோ அப்படின்றது இருக்கு இல்லையா, 23ஆம் தேதி நடக்க இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த டீம் பவர், யார் ஐபிஎல் கப் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவாதம் சோசியல் மீடியால ஆல்ரெடி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமை லீட் பண்ண போறாரு அப்படின்னே சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பக்கபலமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக கலந்துருக்கக்கூடிய நம்ம தலை தோனி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தோனியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கீப்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீல்டிங் செட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பக்கபலமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ருத்ராஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டோனியுடைய நிழல் கீழே விளையாடுறது அப்படின்றது அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா அவருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாடை தாண்டி டீம்ல பார்த்தோம் அப்படின்னா டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், தோனி, வான்ஸ் பேடி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், ஆர் அஸ்வின், ஜடேஜா, ஷாம் கரன், தீபக் ஹூடா, சிவம் தூபே, அன்ஷில் கம்போஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இவங்களோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கலில் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, நேதன் எல்லி, பத்ரனா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல கலக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மும்பை சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியா சொல்ற மாதிரி எங்ககிட்ட 3 கேப்டன் இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி T20 கேப்டன், டெஸ்ட் கேப்டன், ODI கேப்டன் அப்படின்ற மாதிரி பல கேப்டன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ஜாஸ்பிரிட் பும்ரா இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஹார்திக் பாண்டியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடி தூள் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அசுர ஃபார்ம்ல இருக்கக்கூடிய திலக் வர்மா இருக்காரு இல்லையா, திலக் வர்மா இருக்காரு, வெளிநாட்டுல வந்து இறக்குமதி பண்ணி மறுபடியும் டீம்ல ஜாயின் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய போல்ட் இருக்காரு, தீபக் சாகர் இருக்காரு, சாட்னர், பும்ரா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதி பயங்கரமான படை அப்படின்றத மும்பை கையில வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருக்கு எந்தெந்த ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை வைஸ் நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சென்னையில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கப்படிச்ச எல்லா வருஷத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா முரளி விஜய் இருக்கார் இல்லையா, முரளி விஜய், ஹசி இவங்கெல்லாம் வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டுவைன் ஸ்மித், மெக்லம் இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெவான் கான்வேவும் ருத்ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ டெவான் கான்வேக்கு லாஸ்ட் சீசனில் பிரச்சனை அப்படின்றதுனால ருத்ராஜ் கெய்க்வாடோட ரச்சின் ரவீந்திரா இறங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு ஜொலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அது டீமுக்குள்ளேயும் ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெவின் கான்வே மறுபடியும் டீமுக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம்ல சாம்பியன் ஸ்டாஃபில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து டீம்ல ஓப்பனராக இறங்கி ரச்சின் ரவீந்திராவும் தொடர் நாயகன் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் ருத்ராஜ் கெய்க்வாடோட சேர்ந்து டெவின் கான்வே இறங்க போறாரா, ஏன்னா முன்னாடி பார்ட்னர்ஷிப் பலமாக வச்சிருந்தாங்க, இல்லை ரச்சின் ரவீந்திராவுக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. யார் இறங்க போறாங்க அப்படின்றத நம்ம
நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி தேர்ட் பிளேஸ் அப்படின்றது சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ள மாறிக்கிட்டே தான் இருக்கே தவிர பர்மனண்டா இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிளேயரை சென்னை பிடிச்சாகணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரே சித்தார்த் அப்படின்னு சொல்லி பல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிஃப்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆட்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கொட்டி கிடக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சச்சின் ரவீந்திரா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால எப்படி சொல்றது அந்த 3 தாண்டிட்டாங்க அப்படின்னா 4 to 7 நடக்கிறதுக்கு ஆட்கள் நிறையவே இருக்காங்க. தல தோனி லாஸ்ட் சீசன் மாதிரி கடைசி 2 ஓவர்ல இறங்கி நான் பறக்க விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா மேட்சை பொறுத்து அவர் இறங்குவாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விக்கெட்ஸ் நிறைய இருந்து கடைசி 2 ஓவரில் ஒரு 3 விக்கெட் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட் போகுதுன்னா 4ஆவதா இறங்கவும் சான்ஸ் இருக்கு. இல்லை விக்கெட் படப்படன்னு போகுது இந்த இடத்துல தேவை அப்படின்னா ஒரு 7ஆவது பிளேயரா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல டோனி வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இந்த சீசன்ல இருந்துச்சுன்னா அது அதிரடியா போகும் அப்படின்னே சொல்லலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ஸ்பின்னுக்கு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, நம்ம நூர் அகமது இருக்கார் இல்லையா, நூர் அகமது ஆல்ரெடி கை கொடுக்க இருக்காரு. இதனால 3 ஸ்பின்னர்ஸ் அட்டகாசமா இருக்காங்க. இதுவே பேஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலில் அகமது, நேதன் ரிலீஸ், அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பத்ரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே இப்படி மிரட்டும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமான யூனிட்டோட இருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனிங்க்கு நம்ம தலைவர் ரோஹித் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன் ஸ்டாஃப்ட நல்ல ஃபார்மில் இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா ஒரு பக்கம், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திலக் வர்மா இருக்கார் இல்லையா, திலக் வர்மா ஒரு பக்கம், SKY ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகுமார் யாதவ் இருக்கார் இல்லையா, சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொடந்து எடுக்கிறதுக்கு பஞ்சமே இல்லாம ஆள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ரயான் ரிக்கல்டன் அவரையும் வந்துட்டு இறக்குமதி பண்ணி வச்சிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல போட்டு புழக்க வில் ஜாக்ஸையும் தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா RCB பிளே ஆஃப் போறதுக்கு வில் ஜாக்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. ஸோ வில் ஜாக்ஸையும் தூக்கி டீமுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங்ல வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆளாளுக்கு விட்டு பிரிப்பாங்க. பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அவர் விளையாடலை அப்படின்னா அது மும்பைக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பவர் பிளேயரை ஓவர் போடுறதுக்கு நம்ம ட்ரெண்ட் போல்ட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா தீபக் சாகரா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனா இருப்பாங்க. பட் அந்த டெப்த் ஓவர்ஸ் வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ண போறது, யார் போட போறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடல அப்படின்னா அந்த டெப்த் ஓவர் ஹாட்ரிக் பாண்டியா தலையில தான் போய் விடுவோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹாட்ரிக் பாண்டியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெப்த் ஓவர்ஸ் நல்லா போடக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு தரமான டெத் ஓவர் ஸ்பெசிபிக் பிளேயரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டெத் ஓவர் அப்படின்றத பார்த்தோம்னா மும்பைக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது தான், மும்பை தான் இந்த டைம் சாம்பியன் அப்படின்னு சொல்லி எழுதியே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான டீம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போல்ட்டு, தீபக் சாகர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு பவர் பிளேயில் விட்டுக்கிட்டு பிடிச்சாங்க அப்படின்னா ஆப்போனண்ட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கதற விடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்பின்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேல சொல்லக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ் யாரையும் சொல்லிக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிளேயர்ஸை மும்பை வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் மும்பையினுடைய அந்த ஸ்பின்னினுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியவர் சாட்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாட்னர் வந்துட்டு சிஎஸ்கேல இருந்து தான் மும்பைக்கு போயிருக்காரு. பட் சிஎஸ்கேல பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்டு இருந்தவர் இப்போ அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாட்னரும் டீம் கேப்டனா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வழிநடத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால சாட்னருக்கு இந்த டைம் கண்டிப்பாக மும்பையில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலான பலத்தோட இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல் கிளாசிக்கோ கண்டிப்பா இந்த டைம் படு பயங்கரமா வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்குவாடையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேயர் பக்காவான ஆளுப்பா, இல்லை இந்த டீம் தான் சரியான டீம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த டீமை நினைக்கிறீங்க, எந்த பிளேயரை நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.